முருகப்பெருமானுக்கு பிடித்த கோவிலான வயலூர் முருகனை பத்தி தெரியுமா? முருகப்பெருமானுக்கு பிடித்தமான ஆலயங்கள் 2 அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. ஒன்னு திருச்செங்கோடு, இன்னொன்னு திருச்சி வயலூர். திருப்புகள்ல 92 இடங்கள்ல வயலூரா வயலூரா அப்படின்னு பாடியிருக்காரு அருணகிரிநாதர். திருவண்ணாமலையில முருகப்பெருமானோட அருளை பெற்ற அருணகிரிநாதர் முத்தை தரு அப்படின்னு தொடங்குற திருப்புகளோட சில பாடல்களை பாடினார். வயலூருக்கு வா அப்படின்னு முருகப்பெருமான் உத்தரவிடுறாரு. முருகப்பெருமானோட உத்தரவை ஏற்று வயலூருக்கு வந்தார் அருணகிரிநாதர். அங்க பொய்யா விநாயகரோட அருளை பெறுகிறார். ஆனா முருகப்பெருமானோட தரிசனம் கிடைக்கவே இல்லை. இதனால ஏமாற்றமடைந்த அருணகிரிநாதர் ஒளித்த அசிரிரி பொய்யோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்ப அவர் முன்னாடி முருகப்பெருமான் காட்சி தராரு. திருப்புகழ் பாட அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கேட்கிறார். அதற்கு அருணகிரிநாதர், பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் நான் அறியேன், எனக்கு என்னப்பா ஞானம் இருக்கு உன்னை பற்றி பாட அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் கேட்கிறாரு. உடனே முருகப்பெருமான் தன்னுடைய வேலை எடுத்து அருணகிரிநாதரோட நாக்குல ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. உடனே அருணகிரிநாதருக்கு திருப்புகழ் கரை புரண்டு ஓட ஆரம்பிக்குது. முருகப்பெருமானை போற்றி 18 பாடல்கள்ல இந்த வயலூர் முருகன் திருத்தலத்துல பாடினாரு. தொடர்ந்து பல திருத்தலங்களுக்கு சென்று திருப்புகழை பாடினார். முருகப்பெருமானோட அருள் நிறைந்த திருத்தலம்